ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ கதை பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒருத்த மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். செங்க மட்டும் காணோம். ஏதோ கால் வந்ததும் வேகமாக கிளம்பிட்டானாமா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ரூம் செக் பண்ண சார் வந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே கிளாஸில் ஃபோன் யூஸ் பண்ணி பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கார்டை எடுக்க போய் டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டானாமா. இந்த டைமும் மாட்டினா கண்டிப்பாக ஸ்கூலை விட்டே தூக்கிடுவாங்கன்னு ரேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரம் வந்து படுவான், அவன் இடத்துல பில்லவை போட்டு விட்டுரு, ஏதாவது சமாளிக்கலான்னு சொல்லிக்கிட்டு சார் உள்ள வரும்போது எல்லாரும் படுத்துக்கிட்டானுங்க. நம்ம ஹீரோ செங்கோட இடத்துல போய் படுத்துக்கிட்டான். வந்தவங்களோ இது யாரோட பெட், எங்க போயிட்டான்னு கேட்க ஹீரோவே லீவோட பெட் அவனை தான் காணும்னு சொல்லிட்டான். ஸோ அவனோட பேருக்கு ஆப்சென்ட்டை போட்டு எங்க போயிட்டான்னு கேட்க வீட்டுக்கு போயிருக்கான். அவனோட பெட்ஷீட் குளிர்த்தாங்களேன்னு சொல்லி திக்கானது எடுக்க போயிருக்கான்னு சொல்லிட்டான். இப்போ சார் போனதுக்கு அப்புறம் லீவும் உனக்கு எங்கிருந்துடா இவ்வளோ தைரியம் வந்துச்சு, எங்களாலேயே முடியாத வேலையை நீ சூப்பரா பார்த்திருக்கேன்னு சொல்ல மாட்டினாச்சு. எங்க ஸ்கூலை விட்டே தூக்கிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்படி பண்ணங்கிறான். ஆனால் ஸ்கூல்ல இருந்து சார் ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோ நைட்டு ஃபுல்லாக காணோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோனு ஸ்கூலுக்கு வந்துட்டா கரெக்டாக சார் அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. நேற்று நைட் எங்கே போனேன்னு கேட்க வீட்டுக்கு தான் போனேங்கிறான். எப்போன்னு கேட்க கிளாஸ் முடிஞ்சதும் கிளம்பி வந்துட்டேன், நீங்கள் ஓவர் டைம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே நேரத்துலேயே கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டேங்கிறான். போய் தான் சொல்கிறான்னு இவளுக்கு நல்லாவே தெரியுது. மிஸ்டர் கி, நான் இவனோட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு நேற்று நைட் எங்கே போனேன்னு கேட்குறான். பதில் சொல்லாமல் ஊமையாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க நான் எங்கேயும் போல ஹாஸ்டல்லையே தான் இருந்தேன்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்கு சார்கிட்ட வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன்னு கேட்கும்போது என்னோட ரூம்மேட்டை காப்பாற்றுறதுக்காக போய் சொன்னேன், அது ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ உன்னோட பொய்ய நானும் சேர்ந்து சமாளிக்கணுமான்னு கேட்குறா. வாயை திறக்காம தலையை மட்டும் ஆட்ட இதில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கே தெரியலங்கிறான். லீவோ நானுமே ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சு தான் வந்திருக்கேன், நீ என்ன திங்க் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் உன்னோட சுச்சுவேஷன் வேற. கிராமத்துலேருந்து இங்கே வந்து படிப்புக்காக இங்கே சேர்ந்திருக்க, உன்னோட வாழ்க்கையை இதை நம்பி தான் இருக்கு. ஒருவேளை படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தியா? உன்னோட பொய்க்கு வேணா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், உன்னோட எக்ஸாமை என்னால் எழுத முடியாதுங்கிறா. அவள் அதுக்கு சாரி மட்டும் கேட்க அப்போன்னு பார்த்து காத்தடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவள் அதை ஒதுக்கி விட்டுட்டே இருக்கா. ஆல்ரெடி கடுப்பில் வேற இருக்காளாச்சே. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க, என்ன சிரிப்பு வேண்டி இருக்குன்னு கேட்டதும் அப்படியே அமைதியாயிட்டான். அடுத்த கிளாஸ் இருக்கும்ல, நீ போ, நான் சார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நேராக சார்கிட்ட வந்து லீவோ அவனோட ரூம்மேட்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டா. அவனை நான் நம்புகிறேன், இருந்தாலும் அவன் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், டெம்ப்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் உள்ள பசங்களோடு இருந்தால் அவனும் சேர்ந்து கெட்டு போயிடுவான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவனோட ரூமை மாற்றினா நல்லாயிருக்கும், பட் நான் அவனோட பேரண்ட்ஸும் கிடையாது, இது சொல்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லையேன்னு கேட்கும்போது இங்கே பாருமா, எல்லா பசங்களுமே நல்ல பசங்க தான், அவனோட ரூம்மேட்ஸ் கூட எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க தான். அண்ட் லீவோவை நினச்சி நீ இவ்வளோ வருத்தப்படக்கூட தேவையில்லை, அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் கெட்டு போயிட மாட்டான். அவனோட கோல் படிப்பு தானே, அதில் அவன் கரெக்டாக இருப்பான். உனக்காக நான் இன்னுமே அவனை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தென் நைட்டு போல் எல்லாரும் நைட் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தா செங்கு மட்டும் தூங்கிட்டு இருக்கான். ஏய் செங், எந்திரி எந்திரின்னு சொல்லி ரேன் எழுப்பி விட சாரை பார்த்து பயந்துட்டான். வெளியே வா, கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சீரியஸான டாக் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு வேற என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ திட்ட வாங்கிக்கிட்டு வந்து உட்காந்தவங்க கிட்ட நேற்று நைட் தான் நீ மாட்டவே இல்லைல்ல, அப்புறம் என்னடா வச்சுன்னு கேட்குறானுங்க. அப்போ நீங்க இல்லை, இவன் தான் போட்டு விட்டுருக்கானான்னு சொல்லி ஹீரோ மேலதான் பயங்கர டென்ஷன் ஆகுறான். நான் உன்னை என்னோட அண்ணன் மாதிரி பார்த்தேன், ஆனா நீ நல்லவ நாட்டை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி விட்டுட்டு பின்னாடி போய் போட்டு விட்டுட்டல. ஏன் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல, உன் ஃபேமிலி உன்னோட ரூமை கூட சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, இன்னும் எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்காத. உனக்கு என்ன பிடிக்கலன்னா டைரக்டா சொல்லிடு, அதுக்காக என் பின்னாடி எல்லாம் இப்படி நடந்துக்காதன்னு சொல்லிட்டு போக டே என்ன பிரச்சனைன்னு சொல்லு, தப்பா கூட நீ புரிஞ்சிருக்கலாம் இல்லையான்னு ஃப்ரெண்டுக்கு கேட்க இவனை யார் முதல் ஹெல்ப் பண்ண சொன்னா, உங்களையே இதுல தலையிட வேணாம் தானே சொல்லியிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கிளியரா என்கிட்ட சொல்றியான்னு கேட்கிறான் ஹீரோ. வந்து பெரியவனாட்ட நைட்டு காப்பாத்தி விட்டுட்டு இன்னைக்கு நல்ல பையனாட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா, இதுல உன்னை வேற சேர்ந்து கெடுக்கிறேன்னு எனக்கு இன்னொரு பேர் வேற, ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அவனோட அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கீழே போனதுமே அவனுக்கு பல்லார்னு அறுதான். இப்படி ஆகும்னு ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ அடுத்த நாள் ஃப்ரைடேன்னு சொல்லி ஹீரோயின் கால் பண்ணி கிளாஸ் முடிச்சுட்டு கேட்டுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொல்ல வேற எதுவுமே பேசல, சரின்ட்டான். ஸோ கிளாஸ் முடிஞ்சு அவன் கூட்டிகிட்டு வர அப்போவும் எதுவுமே பேசாம தான் உட்காந்துட்டு இருக்கான். எக்ஸாம் எப்படி போச்சுன்னு கேட்க பரவாயில்லங்கிறான். ஏன் உடம்புக்கு இது சரியில்லையான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு சரியாக பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்ததும் நீ போய் படி, நான் அதுக்குள்ளே குக் பண்ணுறேன்னு சொன்னா எனக்கு பசிக்கலன்னு ரூம்குள்ளே போயிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது நீங்கள் தான் சார்கிட்ட சொல்லி என்னோட ரூமை சேஞ்ச் பண்ண சொன்னீங்களான்னு கேட்குறான். ஆமாம், அதுக்கு என்னன்னு கேட்கும்போது எதுவுமே பேச முடியல, போய் உட்காந்துக்கிட்டானா. ஏன் ரூம் சேஞ்ச் பண்ணதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு வந்து கேட்க ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, தப்ப நானே தான் ஏற்றுக்கிட்டேன், அவங்க ஒன்றும் என்னை ஃபோர்ஸ் பண்ணலங்கும் போது
வேணும்னே ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ணுவியா? இப்போ நீ பொய் சொல்ல கூட கற்றுக்கிட்ட. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. ஒரு மாசம்தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எவ்வளோ மாறிட்டேன்னு சொல்லி அந்த பசங்களோட தொடர்ந்து சேர்ந்தா இன்னும் கெட்டு போயிடுவேங்கிறா. நான் அவங்களால கெட்டே போகல, அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறான். ரூல்ஸை பிரேக் பண்ணுற பசங்களாம் நல்ல பசங்களா? அவங்களால உன்னோட ஸ்டடீஸ் தான் அஃபெக்ட் ஆகுங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணி அவங்களோட பழகணும்னு சொன்னதே நீங்கள் தானேன்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. நேராக சுச்சியோட வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டி வீட்டு ஓனராக இருந்துட்டு நீ வெளியே வந்திருக்கேன்னு கேட்கும்போது அவனுக்கு போக வீடே இல்லை, அதனால தான் நான் வந்தேங்கிறா. அடடே, எவ்வளோ ஒரு நல்ல மனசு உனக்கு. ஒரு வேளை உன்னை தேடி வந்தேன்னா என்ன பண்ணுறதுங்க? அவன்லாம் வரமாட்டான்னு சொல்ல கரெக்டாக ஹீரோ தான் கால் பண்ணுறான். ஒரு வாட்டி கூப்பிட்டாலும் எடுக்கல, 2 வாட்டி கூப்பிட்டாலும் எடுக்கல, 3வது டைம் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சுத்தமாக இவ அட்டனே பண்ண மாட்டேங்கிறா. சுச்சி கூட எடுத்து கொடுக்குறா. பார்க்குற வரை பார்த்தவன் சுச்சிக்கே கால் பண்ண, இப்போவாவது எடுன்னு கொடுத்தா அதையும் எடுக்கவே மாட்டேங்கிறா. பாவம், வேற என்ன பண்ண முடியும்னால. ஸோ படிக்கலான்னு உட்காந்தாலும் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ சுச்சியே மெசேஜ் பண்ணி அவள் என்னோட வீட்டில் தான் இருக்கா, கவலைப்படாத, காலையில் வந்துடுவான்னு சொல்லிட்டா. ஸோ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஹீரோ படிச்சுட்டு விடியும் போது நேரத்துலேயே ஃபோனையும் ஒரு நோட்டையும் எழுதி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். 10 மணி போல தான் ஹீரோயின் வந்து பார்க்குறா. வீட்டில் அவன் இல்லை. நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பேன், திரும்பவும் உங்களை கவலைப்பட வைக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டு ஃபோனையும் வீட்லேயே விட்டுட்டு போயிட்டான். அப்படியே ஸ்கூலில் காட்ட செங்கு ரேனன் யாருமே ஹீரோவோட பேச மாட்டாங்க. ஸோ அவன் லாஸ்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது 2-3 பசங்க வேணும்னே அவனை இடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கானுங்க. இதில் பிடி சாரும் கடைசி 4 பசங்க போய் பேஸ்கெட் பால்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிவிட ஹீரோ ஒருத்தனா தான் போய் எடுத்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு வேணும்னே அவன் மேலே பாலை தூக்கி போட்டுட்டே இருக்க கடுப்பாயிட்டான். ஸோ ஒரு பாலை திருப்பி வீசும்போது என்னடா சண்டைக்கு வரையா அப்படி சொல்லிட்டு அவனுங்களுக்கு கிட்ட வர கரெக்டாக வேணும்னு ஒரு பொண்ணு வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டதும் அவனுக்கு ஓடிட்டானுங்க. இவன் கேட்கும்போது உனக்கு செங்க தெரியும்ல, சொல்லப்போனால் இந்த ப்ராப்ளமே என்னால் தான் ஏற்பட்டது, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். அடுத்து வெண் நேராக சார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இனிமேல் லீவ் எடுக்க மாட்டேன், படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன்ட்டு கிளம்பும்போது செங்கு வரவும் அவனை தனியாக கூப்பிட்டு பேசுகிறா. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட் செங்கு ஹாஸ்டல் இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த பொண்ணுக்கு காலேஜ் அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா இவளோட ரிலேட்டிவ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க போல், இங்கே தான் சேரணும், இங்கே தான் படிக்கணுங்கிற மாதிரி. இதை உன்னோட அப்பா கிட்டேயும் சார்கிட்டையும் கிளியராக சொல்லிட வேண்டியதானு கேட்கும்போது இது உன்னோட பர்சனல், எப்படி நான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவேன்னு கேட்குறான். அப்புறம் இவ ஸ்கூலுக்கு திரும்ப வந்ததுக்கு காரணமே சார் கால் பண்ணி ஸ்கூலுக்கு வரலன்னா எக்ஸாம் எழுதுறதே ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொன்னதானதான் விட்டுருக்காங்க. அப்புறம் இவன் ஹீரோ வேற ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. உண்மையை சொல்லணும்னா அவன் டீச்சர் கிட்ட சொல்லவே இல்லை உன்னை பற்றி, வேற என்னதான் அவனை பண்ண சொல்றேன்னு கேட்கும்போது அவன் டீச்சர்கிட்ட சொல்லணும்னா அவன் ஃபேமிலி கிட்ட சொன்னான்ல, 2 ஒன்று தானேன்னு கேட்குறான். 2 ஒன்று கிடையாது, ஏன்னா அவனுக்கு பேரண்ட்ஸே இல்லை. அவனோட பாட்டி தாத்தாலிருந்து அவனோட பேரண்ட்ஸ் கூட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ நடந்த பிரச்சனைய அவனோட அக்கா கிட்ட தான் சொல்லியிருக்கான். ஏன்னா அவங்க அவனோட உண்மையான அக்காவே கிடையாது, அவங்க தான் அவனை படிக்கவே வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல இதை பற்றி இவனுக்கு இப்போதான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனால எப்படி போய் சொல்ல முடியும், அது எப்படி நீ அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்குறா. இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்க அவன்கிட்ட போய் சாரி கேளுன்னு சொல்லும்போது இல்லை அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னால் முடியாதுங்கிறனா. அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஈகோ தானே பெருசு, இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு இவ போக அப்படி இல்லை பண்ணிட்டு இவனும் அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை காட்ட ஆஃபீஸில் பாஸ் இவளை கூப்பிட்டு ஒரு வெல்கம் டின்னர் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், வர ஃப்ரைடே அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்க ஃப்ரைடே ஹீரோ வீட்டுக்கு வேற வருவான், கொஞ்சம் யோசிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. இது ஃப்ரீ டின்னர்னு நினைக்காத, பே மோட்டார்ஸ் அவங்களோட புது கார் மாடலுக்கான ப்ரொமோஷன் டெண்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ தான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி நம்ம கம்பெனி அவங்களோட கொலாபரேட் பண்ண ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதே நேரம் ஸ்கூலில் காட்ட செங்கு பேசலான்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா போலான்னு கூப்பிடவும் கிளம்பிட்டான். இவன் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா வேகமாக வெளியே வரா. கரெக்டாக கார் வந்ததும் ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு ஆசையாக ஓடி வந்து பார்க்க அது வேற யாரோ. இங்கே ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிடலான்னு கிளம்பும்போது வாங்க டின்னர் பார்ட்டியில் நீங்கள் இல்லாமல் எப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அப்படியே நைட்டே ஆயிடுச்சு. பாவம் இன்னும் அதே இடத்துல தான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இன்னுமே கூப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோயின் வரவே இல்லை. வாட்ச்மேன் வந்து பார்த்துட்டு நாங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம், உள்ளே வரலையாப்பான்னு கேட்க பாவம் நின்று பார்த்துட்டு திரும்ப உள்ளேயே போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த பே மோட்டார்ஸோட கொலாபரேஷனுக்காக தான் பேச வந்திருக்கா. நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும்போதும் நம்ம ஹீரோயின் பேச்சு திறமையால் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் உங்களோட ப்ரொபோசலை 2 வீக்ஸில் சப்மிட் பண்ணுங்க, மேற்கொண்டு அடுத்த விஷயங்களை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பும்போது நீங்கள் லீவோட பேரண்டானு கால் வருது. பார்த்தா ஸ்கூல் நர்சரி ரூம்லேருந்து தான் கால் பண்ணியிருந்திருக்காங்க. அவனுக்கு பயங்கர ஃபீவராமா. ஸோ வெளியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக வெளியவே நின்னா இல்லையா, அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு. வா போலான்னு கூப்பிட பேசவே மாட்டான். இதை உன்னோட ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சீக்கிரமாக போட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டா.
அங்க மருந்து வாங்குறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கேன். ஒருத்தன் குறுக்க வரவும் ஹீரோயின் கேள்வி கேட்கறாளாம். அவன் முறைச்சுக்கிட்டு திரும்பினதும் டக்குன்னு ஹீரோ வந்துட்டான். சுத்தி உள்ளவங்க எல்லாமே பின்னாடி போன்னு அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. இங்க என்ன பண்ற, இப்போ உனக்கு சரியாயிடுச்சான்னு கேட்க இல்லைன்னு சொல்றான். அப்ப போய் உட்காருப்போன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்டுட்டாங்க. இது மாதிரி என்னோட தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஃப் டே லீவும் கேட்டு வாங்கிக்கிட்டான். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையான்னு கேட்க எனக்கு சாப்பிடணும் போலயே தோணலங்கிறான். சரி இரு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா அவனோட ட்ரெஸ்குள்ளேயே போனை வச்சு விட்டு இருந்திருக்கா ஹீரோயின். ஸோ அதை எடுத்து சாரின்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜை போட இவ்வளோ இட்ஸ் ஓகேன்னு போட்டு விட்டுட்டான். இப்போ ஃபுட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிடுன்னு கொடுக்க இன்னும் நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்களான்னு கேட்குறான். அதான் நீ சாரி கேட்ட உடனேயும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்ல அப்புறம் என்னன்னு கேட்க பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ரூமுக்கு வந்திருக்க பசங்க யாருமே இவனோட பேசுறது இல்ல. ஸோ இவனும் அவனோட ஷூவை எடுத்துட்டு வந்து கழுவிட்டு இருக்கும்போது வேணுனே சண்டைக்கு வந்தானுங்கல்ல, அதுல 2 பையனுங்க டேய் இது பிராண்டட்னு நினைக்கிறியா, கண்டிப்பா சீப்பா தான் இருக்கும், ஃபேக்கான உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காண்டா, இல்ல கேவலமான வழியில இதை வாங்கினியான்னு கேட்கும்போது ஒழுங்கா அதை வச்சிடுன்னு சொல்றான். ஆனா வந்து வேணே கீழே போட்டு ஓவரா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா அதை எடுத்த இடத்துலயே வச்சுன்னு எவ்வளோ டைம் ஹீரோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இப்ப எடுத்து வைக்கிறியா இல்லையான்னு கத்த ஷூவை எட்டி உதச்சிட்டு என்னடா சண்டைக்கு வரையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பொறுமையை ரொம்ப சோதிக்க எவ்வளோ நேரம் தான் பார்ப்பான். அவ்வளோதான் சண்டைக்கு இறங்கிட்டான். ஒத்தாலா முடிஞ்ச வரைக்கும் 3 பேரை போட்டு எடுக்க கரெக்டா இதெல்லாம் தெரியாம நம்ம செங்கு பையனும் வெறும் கையோட லீவு கிட்ட எப்படி சாரி கேட்கறது, அதான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். சண்டை போடுறாங்கடான்னு எல்லாரும் ஓடும்போது இவனும் ஓடி போய் பாக்குறான். அந்த இடத்துல ஹீரோ இருக்க இவனும் சண்டைக்குள்ள இறங்கிட்டான். டே செங் உனக்கு தானே நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு அவன் பக்கம் வந்து நிக்கிறேன்னு கேட்கும்போது என்ன தேவையில்லாம எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணாதீங்க, எந்த பிரச்சனைனாலும் அது எங்க 2 பேருக்குள்ளது, நீங்க ஏன்டா உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தனா பிடிச்சிக்கிட்டு 4 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டானுங்க. சாரு வந்து திட்டவும் தான் ஃபைட்டே நிக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் ஆஃபீஸ் ரூம்ல தான் 4 பேரும் நிக்கிறாங்க. அந்த பசங்களோட 2 அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்க தான் சண்டையை ஸ்டார்ட் பண்ணதே, இவனை இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோ கிட்ட கேட்டா அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு செங்கோட அங்குளுமே வந்துட்டாரு. அந்த 2 பசங்களோட அம்மாவும் என் பசங்க மேல தப்பே கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ மேலேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா சாருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரமா இவங்க 2 பேரும் தான் லீவுவை புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சண்டையை கூட அவனுக்கு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட இது சொல்லவே இல்லைன்னு ஹீரோயின் கேட்கிறா. இப்படி எல்லாரும் ஒரு பையனை போட்டு டார்கெட் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. முதல்ல நீ எதுக்காக இங்க வந்திருக்க, இவனோட பேரண்ட்ஸோட தான் நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னு சொல்ல நான் இவனோட அக்கான்னு சொல்றா. லீவோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இதுலயே தெரியுதே அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளோ கேவலமா இருக்கு, அதனாலதான் இவன் இப்படி வளர்ந்து வந்திருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் உங்க வளர்ப்பு உங்க பையனை பார்க்கும் போதே நல்லா தெரியுதுன்னு சொல்ல அந்த அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு. இங்க ஹீரோயினும் லீவோ என்ன பாரு, நீ எந்த தப்பு பண்ணல, எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கிற, தலை நிமிர்ந்து நிக்கணும்னு சொல்ல அவனும் நிக்கிறானா. இவன் முகத்துல இருக்க காயமே போதும் மெடிக்கல் ரிப்போர்ட்க்கு, பண்ற தப்பு பண்ணிட்டு எல்லா பழியும் இவன் மேல போடுறீங்களா, என்னோட தம்பி இங்க படிக்க தான் அனுப்புறேன், புள்ளி பண்றதுக்கு கிடையாது. இங்க எல்லா பக்கமும் கேமராவும் இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டாலே போதுமான எவிடன்ஸ் கிடைச்சிடும். இவங்க லீவு கிட்ட எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இன்னொரு தடவை என்னோட தம்பியை யாராவது புள்ளி பண்ணீங்கன்னா போலீஸை கூப்பிட்டுவேன்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஒரு நிமிஷம் கேட்டவன் நம்ம ஹீரோவை வேக வேகமா அவனோட கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்து நான் லீவோட அக்கா, இன்னைக்கு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட தம்பி யாராவது புள்ளி பண்ணீங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வரா. பிள்ளைங்கெல்லாம் ஒன்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்குற மாதிரி செங்கிய பாக்குறான். என்னை மன்னிச்சிடுங்க சார், என் தம்பி அவங்க இப்படி புள்ளி பண்றதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இவன் சின்ன வயசுலயே நிறைய கஷ்டப்பட்டிருக்கான், இங்க வந்தும் இப்படி கஷ்டப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவனை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். பட் ஐ ப்ராமிஸ் கண்டிப்பா இவன் நல்ல பையனா வளர்ந்து வருவான், அவனோட படிப்புக்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்ல சாருமே இதை புரிஞ்சுக்கிறாரு. தென் கட் பண்ணா இவங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு. இந்த டைம் கிளாஸ்ல 2nd ரேங்க்கும் ஸ்கூல் லெவல்ல 43வது ரேங்க்கும் வந்திருக்கான். ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான் இல்லையா. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே நீ கூப்பிடுங்கிற மாதிரி கொஞ்சம் வெளியே கூப்பிடுறானுங்க. அவனை பார்த்ததும் நீ சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க மாத்தி மாத்தி. லீவு எங்களை மன்னிச்சிடு, நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காததால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க ஓகே பரவாயில்லங்கிறான் ஹீரோ. எனக்காக தானே சார்கிட்ட நீங்க 3 பேர் பேசியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எங்களால தானே இவ்வளோ பிரச்சனையுமே வந்துச்சு, ஃபியூச்சர்ல என்ன தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ செங் கூட நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்கும்போது கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல அப்புறம் என்ன பசங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அப்படியே கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது. இவங்களோட லின்ஸுங்கிற ஒரு ஜூனியர் பொண்ணு இங்க இன்டர்னா ஜாயின் பண்றா. அவளை மிஸ்டர் ஈக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் ஒரு இன்வெஸ்டரோட மீட்டிங் இருக்காமா, அது நல்லபடியா முடிக்கணுங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க.
ஸோ எல்லாருமே அந்த டின்னர் அட்டன் பண்ணுறாங்க. அப்போது புதுசாக வந்து அந்த இன்டர்ன் பொண்ணை தான் முதல் குடிக்க சொல்கிறாங்களாம். இதில் ஹீரோக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. பத்தாதுக்கு இன்னும் ஒரு 3 ஷாட் குடிக்க சொல்ல, நீ கிச்சனுக்கு போய் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வான்னு ஹீரோ அனுப்பி விட்டுட்டான். அப்புறம் இந்த இன்வெஸ்டருக்கு இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவே பெருசாக ஐடியாவே கிடையாது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களோட கம்பெனிக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குங்கிற மாதிரி ஏஐ ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஹீரோ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருக்கு பெருசாக புரியவே இல்லை. இருந்தாலும் அவர் மண்டையை கழுவி ஓகேங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினை காட்ட அவள் டாக்டர் லூவோட டின்னருக்கு வந்திருக்கான். ஏன்னா இவளால் இவர் டிராஃபிக்கில் மலையில் மாட்டி எக்ஸ்ட்ரா பேஷண்ட்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சாமா. அதனால தான் டின்னருக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. அப்போ அவரோட ஷர்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு என்னதுன்னு கேட்கும்போது, அவர் இன்னைக்கு ஃப்ரீ கிளினிக்கு போயிருக்காரு. ஒரு குழந்தைய காப்பாற்றவும் அந்த பொண்ணு தான் இதை கொடுத்துருக்காளாமா. உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்குதான்னு கேட்கும்போது, டைம் இல்லைனாலும் நம்மளே ஏற்படுத்திக்க வேண்டியதுதான். நானும் இன்னும் சிங்கிளாக தானே இருக்கேன். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் அந்த ட்ரிப்பை முடிச்சு வரும்போது நிறைய ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நீ வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல வேணாங்கிறா. இல்லை நீ வீட்டுக்கு போகும்போது நான் உனக்கு கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. கோஆப்ரேஷன் நல்லபடியாக அமையுங்கிற மாதிரி அவரும் போதையில் சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு இருக்கேன். இவர் சரியான இன்வெஸ்டராக இருக்க மாட்டாரு, ஸோ வேற யாராவது பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, மிஸ்டர் ஈக்கு கோவம் வருது. இன்வெஸ்டர் கிடைக்கிறதே பெருசு, காசு போகிறக்கு எவன் வந்தா என்னங்கிற மாதிரி 2 பேரும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ செங்கு தான் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் ரியாலிட்டியோ திங்க் பண்ணிப்பாரு, அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்காதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட நிறைய பாக்ஸ் இருக்கிறதால அவர் தான் கூட தூக்கிட்டு வராரு. அப்போ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டில் நம்ம ஹீரோவும் ஏறிக்கிறான். இவரு கூட இருப்பாருன்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. நீ குடிச்சிருக்கியான்னு கேட்கும்போது, ஆமாம் பிஸ்னஸ் டின்னர் அதனால தாங்கிறான். அப்புறம் டாக்டர் லூவோட திரும்பி வரீங்களேன்னு கேட்கும்போது, ஜினா தான் என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க, ஸோ ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து கொடுக்கலாங்கிறதுக்காக கூட வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்புறம் சேம் பில்டிங்கில் தான் 2 பேர் இருக்கீங்களான்னு கேட்க, இவங்க தான் வீடு பார்த்து கொடுத்தாங்க, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குங்கிறான். ஓ சரின்னு சொன்னவர், உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சு, ஸோ மண்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுன்னு சொல்ல, சிஸ்டர் மண்டே ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறான். அவள் பதில் சொல்கிறதுக்குள்ளேயே இவர், அதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, பிஸினா சொல்லு, ரிப்போர்ட்டு நான் சென்ட் பண்ணி விடுறேன்னு சொல்ல, இல்லை நான் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு இருக்கா. இப்போது அவங்க ஃப்ளோர் வந்ததும் டாக்டர் லூ ஹீரோயினோட ரூம்குள்ளே போகிறத இவனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் ஆள் ரூம்குள்ளே நீ எப்படா போலாங்கிற மாதிரி கதவை தட்ட ட்ரை பண்ணுறான். பட் எப்படி போக முடியும்? இங்கே உள்ள காட்ட ஸ்ட்ராபெரிஸை ஃப்ரிட்ஜில் வச்சா கூட கெட்டு போயிடும் இல்லையா. உனக்கு ஜாம் பண்ண தெரியுமான்னு கேட்டால் ஹீரோனுக்கு தெரியாதாமா. ஸோ நானே உனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் யாங்க காட்ட அவர் கேம்பிங்க்கு வந்திருக்காரு. பார்த்தா அவர் டீம் கூட நம்ம சுச்சியும் வந்திருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, இதைத்தான் விதின்னு சொல்லுவாங்கன்ட்டு இருக்கா இவன். என்னங்க நடக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு கேட்க, 2 டைம் மீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தான் பேசியிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இங்கே நம்ம ஹீரோனை காட்ட அவர் ஜாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் அவளுக்கு கொஞ்சம் கொடுக்க வரும்போது அவளே வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறா. இதை செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. லக்கிலி எனக்கு அந்த பொறுமை நிறையாவே இருக்குன்னு சொல்ல, இவர் எதை மீன் பண்ணுறாருன்னு இவளுக்கும் புரியுது. லீவு பற்றி இதுவரை என்கிட்ட சொன்னதே கிடையாது, நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் போல தெரியுதுன்னு கேட்க, கொஞ்சம் வருஷமாகவே எங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்கிறா. ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சுங்கிற மாதிரி அவர் லெமன்லாம் ஊற்றிட்டு இருக்க, இங்கே ஹீரோவை கட்டுறாங்க. அவன் வீட்டிலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன இந்த ஆள் உள்ளே போனவன் இன்னும் வெளியே வரலையேன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அவர் முடிச்சுக்கிட்டு கிளம்ப இதை எட்டி பார்த்துட்ருக்கானா. அப்போ தெரியாதனமாக கைப்பட்டு ஹீரோனுக்கு கால் போயிடுச்சு. அவள் அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. உடனே மண்டே ஃப்ரீயா, ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட வர முடியுமான்னு கேட்க, மார்னிங்கே போயிட்டு வந்துடலாம், அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிறேன்னு சொல்கிறா. இதை இவருமே கேட்குறாரு. சரி போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் அவரோட கிளம்ப, இதை பார்த்தவன் உன்னாவா போகிறீங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறலான்னு ஓடி வரும்போது கரெக்டாக அந்த லிஃப்ட்லேருந்து நம்ம ஹீரோயின் வரா. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, என்ன பண்ணுறது? உடனே என் வீட்டில் தண்ணி தேந்துருச்சு, கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறான். ஸோ வீட்டில் இருந்து 3 பாட்டிலை எடுத்து கொடுக்க, ஜாமை பார்த்துட்டு நீங்கள் தான் பண்ணதான்னு கேட்குறான். இல்லை டாக்டர் லூ தான் செஞ்சு கொடுத்துட்டு போனார், எனக்கு இது எப்படி பண்ணணுன்னே தெரியாதுன்னு சொல்ல, உனக்கு எப்போவும் புளிப்பு தானே பிடிக்கும், இவ்வளோ ஸ்வீட்டை சாப்பிடுவியா என்னன்னு கேட்க, இந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஏதாவது சொல்லணுமா? போய் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டா. பையனுக்கு இங்கே போகவே மனசில் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த ஜாமவே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே நம்ம சுச்சியை காட்ட எல்லாரும் வட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம சுச்சி அவள் ஃப்ரெண்டோட ஓனராக ஒரு பாரை ரன் பண்ணிகிட்ருக்கிறதாவும், நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ப்ரைவேட் ரூமில் புக் பண்ணி அங்கே ஜாலியாக குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, யாங்க பார்த்து டைரெக்டாகவே நீங்கள் சிங்கிளான்னு கேட்டுட்டா.
அவர் எங்க பதில் சொன்னாரு? சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் நான் சொல்றேன் அவன் சிங்கிள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை எப்பதான் அக்செப்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க, இன்னும் எவ்வளோ தாண்டா 2 பேரும் மறைச்சு வச்சிருக்கீங்க, எங்ககிட்ட ஒண்ணுமே சொன்னது இல்லையேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது, நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸை தான் பீச்சாட்டில் ஆட் பண்ண மாட்டீங்க, பட் நம்ம இனிமேல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாதே, ஏன்னா இப்போ நம்ம தான் ஒரே குரூப்ல இருக்கமாச்சே, ஒருத்தர் அதிகமாகவே பார்க்க போறோன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரம் உங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுன்னு வேற ஃபோர்ஸ் பண்றானுங்களா. ஸோ அக்செப்ட் பண்ணி போதுமா தாயேன்னு காட்டிட்டு இருக்கான். அடுத்து அப்படியே கட் பண்ண டெலஸ்கோப்லாம் ஏதோ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்காக. டென்ட்டெல்லாம் கூட போட்டு வச்சிருக்கிறதால உள்ளே போய் தூங்கலான்னு போகும்போது ஒரு குட்டி டென்ட்ல தான் நம்ம சுச்சி இருக்கலாம். ஸோ இவர் டென்ட்டுக்குள்ளே இருக்கிற பையனையும் கூப்பிட்டு வா நம்ம அந்த டென்ட்டுக்கு போகலான்னு சொல்லி சுச்சியை அவரோட டென்ட்டுக்கு போக சொல்கிறாரு. எதுக்காக நான் அங்கே போகணுன்னு கேட்க, நைட் நேரம் அதிகமாக காத்தடிக்கோ, உங்களோட டென்ட் ரொம்ப தின்னா இருக்குல்ல, அதான் நீங்கள் காத்தோட ஒன்றா பறந்து போயிடுவீங்கன்னு ஐயா பயப்படுறாருன்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அவளோட திங்ஸை எடுத்துட்டு அவரோட டென்ட்க்கு போயிட்டா. இது ரொம்ப குட்டி டென்ட்டாக இருக்கிறதால நான் வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன்னு அவரும் கிளம்பிட, இப்போ யாங் மட்டுமே வெளியே உட்காந்துக்கிட்டு சுடு தண்ணியை காய வச்சுக்கிட்டு நம்ம சுச்சியோட போஸ்டர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவள் வெளியே வர சவுண்டு கேட்டதும் டக்குன்னு மறைச்சு வச்சுக்கிட்டாரு. என்ன சுடு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, இல்லை நான் தூங்க போறேன்ட்டு எழுந்து போகும்போது குறுக்க கால் வைக்கிறான், தடிக்கி விட்டு விழுந்தாலும் சரி நான் டென்ட்டுக்குள்ளே தான் போவேன்னு சொல்லி அவர் உள்ளே போய் படுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.